நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 2 தொகாநிலை தொடர் என்ற ஒரு இலக்கண பகுதியை பார்த்துட்டு வர இல்லைங்களா? இதற்கு முந்தைய காணொளியில தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைப்படும். அதுல 5 தொகாநிலை தொடர்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? மீதி இருக்கக்கூடிய 4 தொகாநிலை தொடர்களையும் இந்த ஒரு காணொளியில பார்க்கலாம். இப்ப அந்த 4ஐயும் பார்ப்பதற்கு முன்பாக போன காணொளி இறுதியில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வினைமுற்று தொடர், அப்புறம் பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பெயரெச்சம் வினையெச்சம் சரிங்களா? இது போலவே நமக்கு பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னா தெரியும் சரிங்களா? அது போலவே கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா? எப்படி பெயரெச்சம் வினையெச்சம், வினையெச்சம் பெயரெச்சம் அப்படின்னா என்ன? முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்து அது ஒரு தொடரா அமைஞ்சது அப்படின்னா அது என்னது? பெயரெச்ச தொடர். அது வினையை கொண்டு முடிஞ்சு அது வினையெச்ச தொடர். இதுவே கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள். எச்சம்னா என்ன தெரியும் நமக்கு? ஒரு வினை முற்று பெறாத வினை சரிங்களா? அப்ப பாருங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சரிங்களா? இப்ப கேட்ட பாடல் அப்படின்னா அது வந்து பெயரெச்சம். அதே ஒன்றுக்கும் மேற்பட்ட, கேட்க வேண்டிய பாடல், கேட்க வேண்டிய, அப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சரிங்களா? கூட்டு நிலைனா கூட்டு அப்படின்னா என்னது? நம்ம கூட்டமா இருப்பீங்களா? எப்படி ஒன்றுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அது கூட்டம். அதே மாதிரிதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து அப்ப கூட்டு நிலை, அந்த நிலையில இருக்கிற எச்சம் தான் கூட்டு நிலை பெயரெச்சங்கள் சரிங்களா? நம்ம தற்காலத்துல பயன்படுத்திட்டு வரோம் இல்லைங்களா? வேண்டிய, கேட்க, சொல்ல, வல்ல, தக்க, இதெல்லாம் நம்ம தற்காலத்துல பயன்படுத்திட்டு வர சொற்கள் இல்லைங்களா? பெயரெச்ச சொற்கள் இதெல்லாம் சரிங்களா? இப்ப பாருங்க, கூட்டுநிலை பெயரெச்சம். பெயரெச்சம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதே பாருங்க, கூட்டுநிலை இப்பதானே சொன்னேன், ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சரிங்களா? ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள். இப்ப கேட்ட பாடல் சரிங்களா? பாருங்க, கேட்ட பாடல், கேட்ட அப்படிங்கிறது என்னது? ஒரு முற்று பெறாத ஒரு வினை, அது ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுதான் என்னது? அது பெயரெச்சம். ஒரு முற்று பெறாத ஒரு வினை அது பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம். அப்ப ஒன்று, இது எச்சம் தான் இல்லைங்களா? இதே மாதிரி எச்சங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட, இது ஒண்ணு, ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சரிங்களா? ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது கூட்டுநிலை பெயரெச்சம். எப்படி அப்படின்னாங்க பாருங்க, கேட்க வேண்டிய பாடல், கேட்க, இது ஒரு எச்சமா? வேண்டிய, இது ஒரு எச்சமா? பாருங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சரிங்க. பாடல், ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா? அதுதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். பாருங்க, சொல்லத்தக்க செய்தி, சொல்ல, சொல்ல, இது ஒரு எச்சமா? தக்க, இது ஒரு எச்சமா? பாருங்க, அப்ப சொல்லத்தக்க செய்தி, இது வந்து ஒரு பெயர். பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா? அதுதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் சரிங்களா? புரிஞ்சுச்சிங்களா? கூட்டுநிலை பெயரெச்சம் என்னடா இது? நம்ம எச்சம் கேள்விப்பட்டிருக்கோம், எச்சத்திலே பெயரெச்சம் வினையெச்சம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன கூட்டுநிலை பெயரெச்சம்? திடீர்னு கேட்டாங்கன்னா எங்கிருந்து நம்ம கூட்டுநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க குழப்பமடைய வேணும் சரிங்களா? கூட்டுநிலை பெயரெச்சம்னா ஒரு எச்சங்கள் சரிங்களா, ஒன்றுக்கும் மேற்பட்ட, ஒரே ஒரு எச்சம் மட்டும் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சரிங்களா வந்துச்சு அப்படின்னா அது கூட்டுநிலை பெயரெச்சம். அது பெயரை கொண்டு முடியணும் சரிங்களா? எச்சம்னால பெயரெச்சம், பெயரை கொண்டு முடியணும் சரிங்களா? முற்று பெறாத ஒரு வினை பெயரை கொண்டு முடியணும் சரிங்களா? அந்த முற்று பெறாத வினை எச்சம், அந்த எச்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய எச்சங்கள் சரிங்களா? 2, 3, 4 எத்தனை எச்சங்கள் எல்லாம் இருக்கலாம். இங்க ஒரு எச்சம், இங்க ஒரு எச்சம் வந்திருக்கா? பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா? இதுதான் கூட்டுநிலை பெயரெச்சம் சரிங்களா? இப்ப கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்க இல்லைங்களா? இப்ப நேற்று பார்த்தோம் இல்லைங்களா 5 தொகாநிலை தொடர்கள், மீதி இருக்கக்கூடிய 4 வகைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 6வது தொகாநிலை தொடர் என்ன அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். இதற்கு முந்தைய காணொலியில தொகாநிலை தொடர்கள் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அதோட வகைகள் 5 பார்த்தோம், மொத்தம் 9 இருக்கு. அது 5 வகைகள் முந்தைய காணொலியை நம்ம பார்த்தோம் பகுதி 1ல. இன்னைக்கு நம்ம பகுதி 2ல பாத்தீங்க அப்படின்னா 6வது வகையான வேற்றுமை தொடர் சரிங்களா? தொடர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் போன காணொலியிலிருந்தே கூறிட்டு இருக்கேன் சரிங்களா? அதுல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா? அதுல எந்த வித குழப்பமும் இருக்காது. தொடர்னா என்ன நமக்கு தெளிவா தெரியும். அது பாருங்க, வேற்றுமை தொடர். வேற்றுமை, வேற்றுமை அப்படின்னா என்ன? சொற்களை வேறுபடுத்தி காட்டுவது சரிங்களா? எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் சொற்களை வேறுபடுத்தி காட்டுவது.
இப்ப சொற்றொடர் சரிங்களா, சொற்களால் ஆன தொடர். நமக்கு சொற்றொடர் அப்படின்னா தெரியும். அப்ப சொற்றொடரில் உள்ள ஒரு பெயர் சொல் சரிங்களா, அந்த பெயர் சொல் எந்த பொருளில் செயல்படுகிறது என்பதனை உணர்த்த சரிங்களா, அந்த பெயர் சொல் வந்து என்ன பொருள்ல செயல்படுகிறது சரிங்களா, என்ன செயல்பாட்டினை செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்த்த அந்த சொற்களுடன் சில எழுத்துக்களோ அல்லது சொற்களோ சேர்ப்பதன் மூலம் அந்த சொல்லை வேறுபடுத்தி காட்ட முடிகிறது. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, கபிலர் பாராட்டினார், கபிலர் பாராட்டினார், இந்த ஒரு சொல்ல பாருங்க, இந்த ஒரு தொடர் பாருங்க, கபிலர் பாராட்டினார். அப்ப கபிலர் என்ற ஒரு பெயர் சொல் வந்து வேற யாரையோ பாராட்டுறாரு, புரியுது இல்லையா? இது என்ன பொருள்ல செயல்படுகிறது? கபிலர் அவர் வந்து வேற யாரையோ பாராட்டுறார், அந்த ஒரு பொருளை இங்க உணர்த்துது இல்லைங்களா? இப்ப இதற்கூட ஒரு எழுத்தை ஐ என்ற ஒரு உருவை சேர்க்கின்ற பொழுது சரிங்களா, அப்ப பாருங்க, கபிலரை பாராட்டினார், அப்ப பாருங்க கபிலரை பாராட்டினார். அப்ப கபிலர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல வந்து வேற யாரோ ஒருவர் வந்து இவரை பாராட்டுறாரு. இதற்கு முந்தைய நம்ம கபிலர் பாராட்டினார் என்று சொல்கின்ற பொழுது கபிலர் பாராட்டினார். அப்ப கபிலர் வந்து இந்த ஒரு பெயர் சொல் வந்து வேற யாரையோ பாராட்டுறாங்க. அங்க நம்ம உருவை சேர்க்கின்ற பொழுது வேற யாரையோ வந்து இந்த ஒரு பெயர் சொல்ல பாராட்டுறாங்க. பாருங்க, கபிலர் பாராட்டினார், கபிலர் வந்து வேற யாரையோ பாராட்டுறாரு, கபிலரை பாராட்டினார். அப்ப கபிலரை வந்து வேற யாரையோ வந்து கபிலரை பாராட்டுறாங்க. அந்த சொற்களை நம்மளால வேறுபடுத்தி காட்ட முடியுது இல்லையா? எப்படி? அந்த பெயர் சொல்லுடன் ஏதாச்சும் ஒரு எழுத்தை நம்ம சேர்ப்பதன் மூலமாக வேறுபடுத்தி காட்டுறது இல்லையா? அப்படி அந்த எழுத்துக்களை சேர்க்கிறோம் இல்லைங்களா, அதுதான் உருபு சரிங்களா, அதுதான் உருபு சரிங்களா. அது வேற்றுமையில் வருகின்றதுனால, வேற்றுமை என சொல்லை வேறுபடுத்தி, அப்ப சொற்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய உருபு வேற்றுமை உருபு. புரியுது இல்லைங்களா? இப்ப வேற்றுமை உருபு, வேற்றுமை பத்தி நான் முதல் இதுலயே சொன்னேன் சரிங்களா, தொகாநிலை தொடர் வகைகள்ல முதல்ல சொன்ன எழுவாய் தொடர் நான் பயன்படுத்தும் போதே சொன்னேன் இல்லைங்களா, வேற்றுமை வகைகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 சரிங்களா. அதுக்கு முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது, இடையில இருக்கக்கூடிய 6 வேற்றுமை உருபுகளுக்கு மட்டும்தான் உருபு உண்டு. அதாவது 2, 3, 4, 5, 6, 7 இந்த 6 வேற்றுமைக்கு மட்டும்தான் உருபு உண்டு. அப்ப வேற்றுமை உருபுகள் எத்தனை அப்படின்னா 6, வேற்றுமை வகைகள் எத்தனை அப்படின்னா அது 8 சரிங்களா. நீங்க குழப்பிக்கொள்ள வேண்டாம், புரிஞ்சுக்கோங்க. வேற்றுமை வகைகள் 8, வேற்றுமையோட உருபுகள் எத்தனை அப்படின்னு கேட்டாதான் 6 சரிங்களா. அந்த 6 பாத்தீங்க அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண் சரிங்களா. ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆல் என்பது 3ஆம் வேற்றுமை உருபு, கு என்பது 4ஆம் வேற்றுமை உருபு, அந்த மாதிரி ஐயால், கு, இன், அது, கண் சரிங்களா. இப்ப வேற்றுமை அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா. நம்ம எதை பத்தி பார்த்துட்டு வரோம்? தொகாநிலை தொடர். தொகாநிலை அப்படின்னா என்னது? எந்த சொல்லும் மறையாம வெளிப்படையா வருவது சரிங்களா, அது தொடர்ல வந்துச்சு அப்படின்னா அப்ப வேற்றுமை தொடர். அப்ப வேற்றுமை உருபுகள், நான் சொற்களை வேறுபடுத்தி காட்டுறேன் இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வேற்றுமை உருபு இருக்குதுங்களா, அந்த வேற்றுமை உருபுகள் மறைந்து வராமல் வெளிப்படையா தொடரில் அமைஞ்சுது அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொடர் சரிங்களா. அப்ப வேற்றுமை தொடர் அப்படின்னா என்னன்னு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, கட்டுரையை படித்தான் சரிங்களா, கட்டுரையை படித்தான். அப்ப பாருங்க கட்டுரையை, அப்ப பாருங்க ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு இங்க இந்த தொடர்ல வெளிப்படையாக வந்திருக்கு. ஐ பாருங்க ஐகார வரிசையில வரக்கூடியது. அப்ப ஐ பாருங்க, ஐ என்ற ஒரு வேற்றுமை உருபு 2ஆம் வேற்றுமை உருபு இங்க என்னது வெளிப்படையா வந்திருக்கு சரிங்களா. 2ஆம் வேற்றுமை உருபு வந்து இங்க வெளிப்படையா வந்திருக்கு, மறைந்து வரல. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? தொகாநிலை. தொகாநிலை தொடர்னா வெளிப்படையாக வருவது சரிங்களா. அப்ப வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வருவது. அப்ப வேற்றுமை உருபுகள் எப்படி வெளிப்படையா வருது பாருங்க, கட்டுரையை. இப்ப கட்டுரை படித்தான் அப்படின்னா அங்க ஐ என்னும் ஒரு வேற்றுமை உருபு மறைந்து வரணும் சரிங்களா, அது தொகை நிலையில வந்துடும் சரிங்களா. மறைந்து வந்தால் இங்க மறைந்து வரல, எப்படி வெளிப்படையாக வந்திருக்கு இந்த தொடர்ல. அப்படி வெளிப்படையாக வந்தால் அது என்னது? தொகாநிலை வேற்றுமை. அப்ப வேற்றுமை தொகாநிலை தொடர் சரிங்களா. மறைந்து வராமல் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர். புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, அன்பால் கட்டினார். அன்பால், ஆள் சரிங்களா. ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவு இங்க வெளிப்படையாக வந்திருக்கு, அது நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா. வெளிப்படையாக வந்திருக்கு, வந்திருக்கா? வந்திருக்கு. அப்ப வெளிப்படையா வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொகாநிலை தொடர்
சரிங்களா? அடுத்து பாருங்க, அறிஞர். அடுத்து பாருங்க, அறிஞருக்கு பொன்னாடை. சரிங்களா? அறிஞருக்கு. அப்ப பாருங்க, கு என்னும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு இங்க வெளிப்படையா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அப்ப பாருங்க, வேற்றுமை உறுப்புகள் இந்த தொடர்லயும் வெளிப்படையாகத்தான் வந்திருக்கு, இங்க மறைந்து வரல. சரிங்களா? அப்ப பாருங்க, வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்தால் அது என்னது? வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். பாருங்க, இப்ப அறிஞருக்கு பொன்னாடை, இது எவ்வகை தொடர்? அது வேற்றுமை தொகாநிலை தொடர். அதிலே பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர்ல 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சரிங்களா? இந்த மாதிரி 8. சரிங்களா? 8ல 6க்கு மட்டும்தான் உருபு இருக்கு. எழுவாய்க்கும் விழிக்கும் இரண்டுக்குமே உருபு கிடையாது. இடையில இருக்கக்கூடிய 6க்கும் உருபு இருக்கு. சரிங்களா? அப்ப முதல்ல பாத்தீங்களா எழுவாய் தொடர், அடுத்து விழி தொடர் பார்த்தோம் இல்லைங்களா? அதுவும் தொகாநிலை தொடர்கள் தான் வரும். சரிங்களா? வேற்றுமை உருபுகள் வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை தொடர்கள் தான் வரும். சரிங்களா? அப்ப பாருங்க, 8 வேற்றுமை உறுப்புகளும் வெளிப்படையா எந்தெந்த தொடர்லாம் வந்திருக்கோ அது தொகாநிலை தொடர். அது வேற்றுமை தொகாநிலை தொடர். அதுல என்ன உறுப்பு வந்திருக்கோ அந்த உறுப்பு. சரிங்களா? இப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சு அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு தொகாநிலை தொடர். 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சு அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பு தொகாநிலை தொடர். 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்தால் 4ஆம் வேற்றுமை உறுப்பு தொகாநிலை தொடர். 5ஆம் வேற்றுமை உறுப்பு வந்தால் 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். சரிங்களா? புரிஞ்சுதா? தொகாநிலை தொடர்ல 7வது வகை பாத்தீங்க அப்படின்னா இடைச்சொல் தொடர். சரிங்களா? தொடர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெளிவா தெரியும். சரிங்களா? அதுல எந்த வித குழப்பமும் இருக்காது. அது என்னங்க இடைச்சொல்? நம்ம பெயர்ச்சொல் வினைச்சொல் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பெயர்ச்சொல் எடுத்துட்டோம் அப்படின்னா ராமர், சீதா, விஷ்ணு, இந்த மாதிரி பெயர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அது தனியா ஒரு பொருளை உணர்த்த முடியும். சரிங்களா? யாரோ ஒருத்தன் அழைப்பதற்கோ இல்லை ஏதேனும் ஒரு பொருளை குறிப்பதற்கோ ஒரு பெயரை நம்ம அழைத்தோம் அப்படின்னா அந்த பொருளை உணர்த்தும். அது பாருங்க, படித்தான், சென்றான், ஓடினான், ஆடினான், பாடினான், விளையாடினான், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வினைச்சொல். அப்ப இதை நம்மளால தனியா பயன்படுத்தி ஒரு பொருளை உணர்த்த முடியும். இப்போ ஒரு பெயர் சொல்லை நம்மளால தனியா பயன்படுத்த முடியும், வினைச்சொல்லை தனியாக பயன்படுத்த முடியும். அப்போ ஒரு பொருளை உணர்த்த முடியும் அதன் மூலமாக. ஆனா இடைச்சொல் நீங்க தனியா பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினாலும் ஒரு பொருளை உணர்த்த முடியாது. நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த பொருளை உணர்த்த முடியாது. இப்ப உதாரணத்துக்கு, நேற்று மழை பெய்தது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை. அப்புறம் நேற்று மழை பெய்தது, இது ஒரு தொடர். பள்ளிகளுக்கு விடுமுறை, இது ஒரு தொடர். அப்ப இந்த 2 தொடர்கள் வேற வேற இருக்கு இல்லைங்களா? அப்ப 2 தொடருக்கு இடையில் அதனால், அதனால் அப்படிங்கிறத நீங்க தனியா பயன்படுத்தி பாருங்க. ஏதேனும் ஒரு பொருளை உணர்த்த முடியுமா? முடியாது. அது சொற்களுக்கு இடையில் இல்ல சொற்களோடு சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அது ஒரு பொருளை உணர்த்த முடியும். அப்ப 2 சொற்களை இணைப்பதற்கோ இல்ல 2 தொடர்களை இணைப்பதற்கோ இடையில் பயன்படுத்தக்கூடிய சொல் இடைச்சொல். அப்ப இடைச்சொல் அப்படின்னா என்ன தெளிவா தெரிஞ்சிச்சு. அந்த இடைச்சொல்லானது தனியா இயங்காது, சொற்களோடு சேர்ந்துதான் இயங்கும். இல்லைங்களா? அப்ப இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்ன? இடைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, தொடர்னா தெரியும். அப்ப இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்ன? இடைச்சொல் தொடர் என்பது நமக்கு நிலைமொழி வறுமொழி தெரியும். நிலைமொழி எல்லாத்துக்கும் தெரியும். நிலைமொழினா நிலையா அங்கே இருக்கின்ற சொல். அப்ப அந்த நிலைமொழி, மொழினாலும் சொல்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் இல்லைங்களா? அப்ப நிலைமொழி. அப்ப அந்த பாருங்க, முதல்ல இருக்கக்கூடிய சொல் பெயர். அந்த பெயரோடு வினை சொல்லுக்கு முன்போ பின்போ, சரிங்களா, இந்த இடைச்சொல் சொன்ன இல்லைங்களா, அந்த இடைச்சொல் தனியா இயங்காது. இதற்கு முன்போ பின்போ சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடர் எனப்படும். சரிங்களா? நிலைமொழியின் பெயர் வினை சொல்லுக்கு முன்போ பின்போ, சரிங்களா, இந்த இடைச்சொல்லானது சேர்ந்து வரும்போது அது இடைச்சொல் தொடர் எனப்படும். இப்ப பாருங்க, மற்றொன்று கிடைத்தது, மற்றொன்று கிடைத்தது. அப்ப மற்றொன்று பாருங்க, மற்ற கூட்டல் ஒன்று, மற்றொன்று. பாருங்க, ஒன்று இது நிலைமொழி தானே, இது மொழி. இந்த நிலைமொழியில பாருங்க பெயர் வந்திருக்கா, கிடைத்தது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இதுக்கு முன்போ பின்போ, சரிங்களா, இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பாருங்க மற்ற. நீங்க ஒன்று அப்படிங்கிற ஒரு பெயர் சொல் தனியா சொல்ல முடியும், கிடைத்தது தனியா ஒரு பொருளை உணர்த்தும். பாருங்க, மற்ற இந்த சொல்லானது இது தனியா ஒரு பொருளை உணர்த்தாது. ஏன்னா அது இடைச்சொல், இடைச்சொல் தனித்து இயங்காது. அப்ப பாருங்க, ஒன்று என்ற ஒரு பெயர் சொல்லோடு சேர்கின்ற பொழுது மற்றொன்று கிடைத்தது. அப்ப மற்றொன்று கிடைத்தது, ஏதாவது வேற ஒண்ணு எனக்கு கிடைச்சிருப்பா, இது கிடைக்குன்னு எதிர்பார்த்தா கிடைக்கலாம், வேற ஒண்ணு கிடைச்சிருக்கு, மற்றொன்று கிடைத்தது. அப்போ ஒரு பொருளை உணர்த்துது இல்லையா?
அது ஒரு தொடர் அமைந்து அப்ப இடைச்சொல்லானது வெளிப்படையா வந்திருக்கு. ஏன்னா நம்ம தொகாநிலை தொடர் தான் பாக்குறோம். தொகாநிலை என்பது வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்தணும். அப்ப இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறது அந்த இடைச்சொல்லானது சொற்களோடு சேர்ந்து வருகின்ற பொழுது வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்துச்சு அப்படின்னா அது தொகாநிலை தொடர். இடைச்சொல் தொகாநிலை தொடர். சரிங்களா? அப்ப இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, அவரே சொன்னார். அவரே, அவர் கூட்டல் ஏ. ஏ அப்படிங்கிறது இடைச்சொல்லோட ஒரு விகுதி. ஏ அப்படிங்கிறது என்ன பொருளை உணர்த்தும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஏ வந்தா செஞ்சோம், அழுத்தி சொல்றது. இப்ப வந்தா சத்தியமா எனக்கு தெரியும் தான் செஞ்சோம். அப்ப ஒன்றை நம்ம அடுத்து இதுதான் கன்ஃபார்மா இப்பதான் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய விகுதி தான் ஏ. அப்ப அவர் என்பது ஒரு பெயர் சொல் இல்லைங்களா, சொன்னார் என்பது ஒரு வினைச்சொல். அப்ப பாருங்க, இதற்கு முன்போ பின்போ இல்லைங்களா, இங்க முன்னாடி வந்திருக்கு, இங்க பின்னாடி சொல்லியிருக்காங்க. அப்ப முன்போ பின்போ இந்த இடைச்சொல் வந்திருக்கா, வந்திருக்கு. எப்படி வெளிப்படையா வந்திருக்கு, மறைந்து வரல. சரிங்களா? அவர் கூட்டல் ஏ, எரும் ஏவே சேர்ந்து ரேவா மாறுச்சு. அவரே, அவரே சொன்னார். அவர் தாப்பா சொன்னார், அவரே தான், அவரே தான் அப்படி அழுத்தி சொல்றோம்ல, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடைச்சொல் விகுதி ஏ. சரிங்களா? அப்ப பாருங்க, அவரே சொன்னார். அப்ப பாருங்க, அவரே. அப்ப இதுல வந்து இடைச்சொல்லானது வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்துதா. தொகாநிலை தொடர்னு என்ன, வெளிப்படையா வருவது. அப்ப இடைச்சொற்கள் வெளிப்படையா வந்து பொருளை உணர்ந்த இடைச்சொல் தொகாநிலை தொடர். புரியுது இல்லைங்களா? அப்ப இடைச்சொல் தொடர் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? இப்ப நம்ம தேர்வுல பாருங்க, மற்றொன்று கிடைத்தது, இது எவ்வகை தொடர், இது இடைச்சொல் தொகாநிலை தொடர். பாருங்க, அவரே சொன்னார், இது எவ்வகை தொடர், அவரே சொன்னார், இது எவ்வகை தொடர், இது இடைச்சொல் தொகாநிலை தொடர். புரியுது இல்லைங்களா? எப்படி தேர்வுல கேட்கும்போது எப்படி நம்ம விடையளிக்கணும் அப்படிங்கிறது. தொகாநிலை தொடர்ல 8வது வகை என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர். தொடர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெளிவாக தெரியும். அது நீங்க உரிச்சொல், உரிச்சொல் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லா இருக்கட்டும் இல்லை வினை சொல்லாக இருக்கட்டும், அந்த சொல்லோட பண்பை மிகைப்படுத்தி காட்டுவது. சரிங்களா? எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம புத்தகத்துல இருக்கு பாருங்க, சிறந்தது. சிறந்தது அப்படின்னா சூப்பர்ப்பா அப்படின்னு, சிறந்தது, சால சிறந்தது. அப்ப சால, சால அப்படிங்கிறது மிகச்சிறந்தது, சிறப்பா இருந்துச்சு, மிகவும் சிறப்பா இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நகரம், மாநகரம், மிகப்பெரிய, அதே பெரிய நகரம்னாலே பெரியதான். நகரம்னா என்னது, அது ஒரு பெரியதான். ஏன்னா நம்ம கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது நகரங்கிறது பெரியதான், அதுவே ஒரு பெரிய ஊர் தான். அது பாருங்க மாநகரம், அப்ப மிகப்பெரிய நகரம். அப்ப அந்த நகரத்தை, அதோட பண்பை நம்ம என்ன பண்ண மிகைப்படுத்தி காட்டுறோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் சிறந்தது, சால சிறந்தது, மிகவும் சிறந்தது. அப்ப சிறந்தது இந்த ஒரு சொல்லோட பண்பை மிகைப்படுத்தி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு சொல்லை மிகைப்படுத்தி அதோட பண்பை மிகைப்படுத்தி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் உரிச்சொல். சரிங்களா? அப்ப உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உரிச்சொல் வந்து மறைந்து வராது, வெளிப்படையாகத்தான் ஒரு சால சிறந்த, சால அப்படிங்கிறது உரிச்சொல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த உரிச்சொல்லானது பாருங்க வெளிப்படையாக தானே வந்திருக்கு. அப்ப வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா தொகாநிலை என்பது வெளிப்படையாக வருது. அப்ப உரிச்சொல் தொகாநிலை தொடர். அடுத்து பாருங்க, இறுதியா 9வது வகை, கடைசி வகை அடுக்கு தொடர். தொடர்னா நமக்கு தெரியும், அடுக்கு அப்படின்னா என்ன, ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். சரிங்களா? இந்த அடுக்கு தொடர் எப்படின்னா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசுறது. பாம்பு வந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க, பாம்பு 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 பாம்பு, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கத்துவோம் இல்லைங்களா, பாம்பு பாம்பு பாம்பு. அப்ப அந்த பாம்பு பாம்பு பாம்புன்னு ஒரு 3 தடவை 4 தடவை நம்ம சொல்றீங்களா, 2 தடவை இல்லை 3 தடவையே சொல்றோம் இல்லைங்களா. பாருங்க, நம்ம புத்தகத்துல வருக வருக வருக, அனைவரும் திருவிழாவுக்கு வருக வருக வருக, வாங்க 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 சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சொல் 2, 3 முறை சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் அடுக்கு தொடர். சரிங்களா? இதுவே இரட்டை கேள்வி அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இந்த அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனா அதுல ஒரு சிறிய வேறுபாடு இருக்கு. இந்த அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு நம்மளோட இலக்கணத்தோட யூடியூப் சேனல்ல போய் நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி இதற்கான வீடியோ நான் வந்து தெளிவா போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்க போய் பாருங்க, பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதாவது அடுக்கு தொடர், தொடர் அப்ப ஒரு சொல்
சரிங்க. ஒரு சொல் 2 முறையோ அல்லது 3 முறையோ அடுக்கி ஒரு தொடரா, சரிங்களா, சொற்கள் தொடர்ந்து வந்தா அது தொடர் தானே. அப்படி தொடரா அமைகின்ற பொழுது அது அடுக்கு தொடர். புரியுது இல்லைங்களா? அப்ப தொகாநிலை தொடர் இந்த 9 வகைகளும் இப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. தொகாநிலை தொடர்னா வெளிப்படையாக, சரிங்களா, வெளிப்படையான நிலையில் சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்துவது. அப்ப பாருங்க, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இந்த 9 வகையும் நமக்கு என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று 5 தொடர்கள் பார்த்தோம், இன்னைக்கு 4 தொடர்கள் பார்த்தோம். இது கூடவே கூடுதலாக கூட்டுநிலை பெயரெச்சம் அதையும் பார்த்தோம், இல்லைங்களா. இப்ப உங்களுக்கு இப்ப நடத்தின 9 வகைகள்ல எந்த வகையாவது உங்களுக்கு ஒரு குழப்பமோ இல்ல ஒரு தெளிவோ இல்லாமலோ இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிடுங்க. உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கருத்து பெட்டகத்துல பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பதிலளிக்க தயாரா இருக்கேன், சரிங்களா. மீண்டும் வேறொரு காணொலியில் வேறொரு இலக்கணத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை